சத்தியமா விட்டு கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். நேத்துல இருந்து ஒரு சில வீடியோஸ் நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்படி பண்ணிட்டீங்களேண்ணா, இப்படி பண்ணிட்டீங்களேண்ணா, ஜட்ஜ் பண்றதுக்கு நீங்க யாருங்க? இந்த உலகம் எப்பயுமே ரியாக்ஷனை பாக்குறதே தவிர ஆக்ஷனை பாக்குறதுல. விஜய் அண்ணாவோட குணாதிசயம் என்ன அப்படிங்கிறது அவர் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவர். குழந்தைங்கன்னா எவ்வளவு பிடிக்கும், ஃபேமிலிக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு அப்படிங்கறத முன்னாடி நிறைய வீடியோஸ்ல நம்ம பார்த்துப்போம். தன்னோட ரசிகர்களையே விட்டு கொடுக்காத அவரு தன்னோட குடும்பத்தை விட்டு கொடுக்குற நிலைமைக்கு வந்திருக்காரு அப்படின்னா அவரு என்னெல்லாம் கோத்ரூ பண்ணிருப்பாரு அப்படிங்கறத அவர் பொது வெளியில் பேசுற ஆள் கிடையாது. ஆனா அவருக்கு சப்போர்ட் பண்ற நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். 2021லயே டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. என்ன மனக்கசப்பு இருந்திருக்கும். ஏதோ ஒரு விதத்துல அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த ஒரு முடிவு அவர் எடுக்கிறாரு, அரசியலுக்கு நம்ம வரப்போறோம், நமக்கு இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அவரு எவ்வளவோ போராடி இருக்கலாம், அவருடைய எத்தனையோ இரவுகள் கண்ணீர்ல கடந்து போயிருக்கலாம். எதையுமே இதுவரைக்கும் பகிரங்கமா அவர் ஓப்பனா சொல்லல. ஆக்சுவலி ஒரு விஷயம் ஜென்ரலாவே எனக்கு புரியல. பெண்கள் பக்கம் தப்பே இருக்காது, அந்த ஆம்பளை தான் தப்பு பண்ணிருக்கணுங்கிறதுக்கு எந்த கட்டாயமும் கிடையாது. இந்த இடத்துல நான் சத்தியமா சங்கீதா அண்ணியை குறை சொல்றதுக்கோ விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கோ வரல. பட் ஜென்ரலா ஒரு திருமண வாழ்க்கையில இருந்து ரெண்டு மனசு வேறுபட்டு போகுது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஆக்சுவலி இப்போ இந்த சினாரியோ யோசிச்சு பாருங்களேன். இந்த டிவோர்ஸே அப்ளை பண்ணல, சைலண்ட் டிவோர்ஸ்லயே இருக்காங்க ரெண்டு பேரும். குழந்தைங்களுக்காக மட்டும் ஒன்னா வாழ்றாங்க. வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பை யாருக்குமே தெரியாம விஜய் அண்ணா மெயின்டைன் பண்ணிட்டு போயிருந்து கடைசி வரைக்கும் சொசைட்டில என்ன ஒரு நல்லவனாவே காமிச்சுக்கிறேன், ஆனா ஒய்ஃபுக்கு துரோகம் பண்றேன் அப்படின்னு இருந்திருந்தா அது ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்ப மனசு சரிப்பட்டு வரலையோ பிரிஞ்சிட்டோம். என்னால ஒரு பொண்ணு அசிங்கப்படுறா, சோ பப்ளிக்ல அவளுக்கான ஒரு கண்ணியத்தை நான் கொடுக்கணும். இந்த கல்யாண வீட்டுக்கு அவ வரட்டும், என் கூட நிக்கட்டும். எல்லாரும் இவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க. ஏன் ரீசெண்டா ஒரு பெரிய கட்சியில இருக்கிற தலைவர் கூட த்ரிஷா கிட்ட விட்டு வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி பேசினாரு. என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் அண்ணாவுக்கு நடிக்க தெரியாது, அவர் நடிக்கல. எல்லாரும் முன்னாடியும் இதுதான் நான் அப்படிங்கறத ஓப்பனா சொல்லிட்டு தான் வர்றாரு. அதுக்கே ஒரு தைரியமும் கெத்தும் வேணும். மனுஷனோட சுய விருப்பு வெறுப்பும் நாடாளுற தன்மையும் ஒரு கிலோ கம்பேர் பண்ணவே முடியாது. அது அவரோட சொந்த விஷயம். எப்பயுமே எவ்வளவுதான் குழந்தைங்களை பிடிச்சாலும் அம்மா கூட இருக்கும்போதுதான் குழந்தைங்க சேஃபா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுதான் கஸ்டடி கேட்காம அப்பாக்கள் விட்டு கொடுக்குறாங்க. அதுக்காக அந்த குழந்தைங்களை வெறுக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்துல அலிகேஷன்ஸ் வைக்காதீங்க தயவு செஞ்சு. அவரோட லைஃப்ல என்னென்ன நடந்திருக்கு, எவ்வளவு கோத்ரூ பண்ணிருக்காரு, எவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறம் இந்த முடிவு பண்ணிருப்பாரு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இப்பயும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் எது வேணா இருந்திருக்குது. அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம், இந்த மேல இருக்கலாம். அதை பத்தி பொது வெளியில பேசுற எந்த ஒரு உரிமையும் யாருக்கும் கிடையாது, இன்க்ளூடிங் தாவேக்காக. கடைசி நிமிஷத்துல ஆட்டை குழப்பி அண்ணா மேல ஒரு பழிய போட்டு அவரை ஒரு தப்பான ஒரு கேரக்டர் காமிக்கணுன்றதுக்காக தான் இதுவும் பண்றாங்க. இதெல்லாம் கடந்து என் தொண்டர்கள் முன்னாடி நான் டிரான்ஸ்பரண்டா இருந்துட்டு போறேன், என்னை முழுமையா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சுதான் அவர் நேற்று கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வந்திருப்பாரு. டிவோர்ஸ் அப்படிங்கிறது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க முடிவு பண்ணது. அவர் நடிக்கல, அவ்வளவுதான். அவரோட மனசுக்கு உண்மையா அவர் நடிக்கிட்டு இருப்பாரு. தயவு செஞ்சு இன்ஸ்டாகிராம்ல இதை பத்தி ஃபர்தரா பேசாது. தப்பு ஆம்பளை பக்கம் தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு உறுதியும் இல்லை. அதனால தயவு செஞ்சு